Hi students, நாம இன்னைக்கு பார்க்க போற சாப்டர் அல்ஜீப்ரா. அதுல எக்ஸசைஸ் 3.6 வந்து இந்த வீடியோல எப்படி ஒர்க் அவுட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இதோட அப்ஜெக்டிவ்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் அது கொடுத்திருந்தாங்கன்னா அதுல அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் வந்து எப்படி பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். வித் அன்லைக் டினாமினேட்டர்ஸ்னா இங்க கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2, அதாவது ஒரே மாதிரியா இருக்காது. இதுதான் வந்து என்னது, அன்லைக் டினாமினேட்டர்ஸ். ஒரே மாதிரியான வேல்யூ வந்து இருந்துச்சுன்னா இது பேர் என்னது, லைக் டினாமினேட்டர்ஸ். சோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்க போறோம். சரிங்களா? எக்ஸசைஸ் 3.6 ப்ராப்ளம் நம்பர் 1 of 1. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, x into x plus 1 divided by x minus of 2 plus x into 1 minus of x divided by x minus of 2. ஸோ இதை வந்து கொடுத்திருக்காங்க. இதை எப்படி வந்து சிம்பிளிஃபை பண்றது அப்படின்றத பார்க்கலாம். டினாமினேட்டர் வந்து காமனா இருந்துச்சுன்னா கீழே வந்து அப்படியே வந்து எழுதிக்கோங்க, எக்ஸ் மைனஸ் ஆஃப் 2. மேலே உள்ள ஆப்ரேஷன்ஸ் வந்து அப்படியே வந்து பெர்ஃபார்ம் பண்ணா போதும். ஸோ எக்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் எக்ஸ் இன்டூ 1 மைனஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும், எக்ஸ் இன்டூ 1 எக்ஸ் கிடைக்கும், பிளஸ் எக்ஸ் இன்டூ 1 எக்ஸ் வந்து கிடைக்கும், எக்ஸ் இன்டூ மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் divided by x minus of 2. x square minus x square cancel ஆயிடுமா? ஸோ மேலே வந்து என்ன கிடைக்கும், 2x. நியூமரேட்டரில் வந்து 2x, டினாமினேட்டரில் வந்து x minus of 2. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து இப்போ அன்லைக் டினாமினேட்டர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராப்ளம் நம்பர் 2, x plus 2 divided by x plus 3 plus x minus of 1 divided by x minus of 2. ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம எப்படி வந்து இப்போ ரெண்டு நம்பர்ஸ் கீழே கொடுத்துருக்க நம்பர்ஸ் வந்து அன்லைக் நம்பர்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, எல்சிஎம் எடுப்பீங்களா? ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும், எக்ஸ் பிளஸ் 3 இன்டூ எக்ஸ் மைனஸ் ஆஃப் 2 வந்து கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இங்கே எக்ஸ் பிளஸ் 3 வந்துருக்கு, எக்ஸ் மைனஸ் ஆஃப் 2னால மேலே உள்ளதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எக்ஸ் பிளஸ் 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் ஆஃப் 2 பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1 வந்து அப்படி எழுதிக்கோங்க. இதை வந்து எதால மல்டிப்ளை பண்ணணும், கீழே வந்து எக்ஸ் மைனஸ் 2 இருக்கு பாருங்க. ஸோ மேலே வந்து எக்ஸ் பிளஸ் 3னால மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்டூ மைனஸ் 2 மைனஸ் 2x, 2 இன்டூ எக்ஸ் 2x பிளஸ் 2x, 2 இன்டூ மைனஸ் 2 மைனஸ் ஆஃப் 4 பிளஸ் next x into x x square, x into 3 3x, minus 1 into x minus of x, minus 1 into 3 minus of 3 divided by x plus 3 into x minus of 2. so இதை வந்து என்னெல்லாம் வேல்யூஸ் கேன்சல் ஆகுது, என்னெல்லாம் வேல்யூஸ் அப்படியே இருக்குன்னு வந்து பாருங்க. இங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஸோ 2x ஸ்கொயர் வந்து கிடைக்கும். இங்க வந்து என்ன இருக்கு, மைனஸ் 2x பிளஸ் 2x, இது கேன்சல் ஆயிருமா? வேற என்ன இருக்கு, பிளஸ் 3x மைனஸ் ஆஃப் எக்ஸ் வந்து இருக்கு. ஸோ என்ன கிடைக்கும், பிளஸ் 2x வந்து கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். மைனஸ் 4 மைனஸ் 3, ஸோ மைனஸ் 7 வந்து கிடைக்கும். கீழே டினாமினேட்டர்ல வந்து எக்ஸ் பிளஸ் 3 x minus of 2. so இதுதான் வந்து ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்திருக்காங்க, x cube divided by x minus of 3 plus y cube divided by y minus of x. so இதை எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? so first வந்து x cube divided by x minus of y. எப்பயும் வந்து காமனா டினாமினேட்டர் கிடைக்க முடிஞ்சா அதை வந்து கொண்டு வந்துருங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து மைனஸை வந்து நீங்கள் காமனாக எடுத்தால் வந்து என்ன கிடைக்கும், எக்ஸ் மைனஸ் ஆஃப் ஒய் வந்து கிடைக்குமா? ஸோ இந்த மைனஸ் வந்து நடுவில் வந்துடும், மைனஸ் ஆஃப் ஒய் கியூப் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஆஃப் ஒய். ஸோ இப்படி ஆயிடுமா? சரிங்களா? அதாவது இந்த மைனஸை வெளியில் கொண்டு வந்துடுறீங்க, காமனாக கொண்டு வரும்போது இது மேலே வந்து வந்துடும். ஸோ இது வந்து எக்ஸ் மைனஸ் ஆஃப் ஒய்யா வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காமனான டினாமினேட்டர் வந்து இருக்கு. ஸோ அதை கீழே வந்து அப்படியே வந்து போட்டுக்கோங்க, எக்ஸ் மைனஸ் ஆஃப் ஒய், மேலே வந்து எக்ஸ் கியூப் minus of y cube. a cube minus of b cube ஓட ஃபார்முலா வந்து என்னது, a minus of b into a square plus ab plus b square. ஸோ அதுபடி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, x minus of y
into x square plus xy plus y square divided by x minus of y. The x minus of y வந்து cancel ஆயிடும். So remaining வந்து என்ன இருக்கு? x square plus xy plus y square. So இதுதான் வந்து என்னது answer. Simplify பண்ணியாச்சு. சரிங்களா? So இப்படிதான் addition and subtraction வந்து carry out பண்ணணும். Problem number 2 of 1. Simplify. 2x plus 1 into x minus of 2 divided by x minus of 4 minus of 2x square minus of 5x plus 2 divided by x minus of 4. So இதை எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா காமனான டினாமினேட்டர் இருக்கு. ஸோ டினாமினேட்டர் அப்படியே வந்து எழுதிக்கோங்க, மேலே உள்ளதை அப்படியே வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? 2x plus 1 into x minus of 2 minus of 2x square minus of 5x plus 2. ஸோ இப்போ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 2x into x வந்து என்ன கிடைக்கும்? 2x square வந்து கிடைக்கும். அதே மாதிரி 2x into minus 2 minus of 4x. 1 into x x. 1 into minus 2 minus 2. ஸோ இங்கே வந்து மைனஸில் வந்து காமனாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ minus of 2x square minus of 5x வந்து என்ன ஆகிடும்? ப்ளஸ் 5x மாறிடும். ப்ளஸ் 2 வந்து minus 2 வந்து மாறிடும். ஸோ டிவைடட் பை x minus of 4. இங்கே 2x square இருக்குது, இங்கே minus 2x square இருக்குது, கேன்சல் ஆயிடுச்சு. இங்கே minus 4x plus x minus 3x கிடைக்கும். minus 3x plus 5x வந்து என்னது? 2x. minus 2 minus 2 minus 4 வந்து கிடைக்கும். divided by x minus of 4. இதில் வந்து 2 வந்து காமன் எடுக்கலாமா? காமன் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 into x minus of 2 divided by x minus of 4. ஸோ இதுதான் சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர். Problem number 2 of 2. 4x divided by x square minus of 1 minus of x plus 1 divided by x minus of 1. ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். That is equal to 4x divided by x square minus of 1. எப்படி இருக்கு? a square minus of b square. அந்த ஃபார்மெட்டில் இருக்கா? ஃபார்முலா வந்து என்னது? a plus b into a minus of b. ஸோ அதுபடி பிரிச்சோன்னா x plus 1 into x minus of 1 minus of x plus 1 divided by x minus of 1. ஸோ இதில் வந்து LCM எடுத்தோன்னா என்ன கிடைக்கும்? x plus 1 into x minus of 1 வந்து கிடைக்கும். ஸோ 4x வந்து அப்படியே வந்து எழுதிக்கோங்க, minus of x plus 1 into இப்போ எதை வந்து இதோட மல்டிப்ளை பண்ணணும்? x plus 1ஓட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ that is equal to 4x minus of இது பார்த்தீங்கன்னா x plus 1 the whole square. ஸோ அதுபடி வந்து பிரிச்சோன்னா என்ன கிடைக்கும்? x square plus 2x plus 1 divided by x plus 1 into x minus of 1. ஸோ இப்போ மைனஸ் வந்து உள்ளே கொண்டு போனால் என்ன ஆகும்? 4x minus of x square minus of 2x minus of 1 divided by x plus 1 into x minus of 1. That is equal to minus x square. Next என்ன இருக்கு? 4x minus of 2x plus 2x வந்து கிடைக்கும் minus of 1 divided by x plus 1 into x minus of 1. ஸோ இதில் வந்து மைனஸை காமன் ஆடுங்க, என்ன கிடைக்கும்? x square minus of 2x plus 1 வந்து கிடைக்கும் divided by x plus 1 into x minus of 1. இது வந்து எதோட ஃபார்முலா? x minus 1 the whole square ஓட ஃபார்முலாவா? ஸோ minus of x minus 1 into x minus of 1 divided by x plus 1 into x minus of 1. இப்போ x minus of 1 x minus of 1 கேன்சல் ஆகிடும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைனஸை உள்ளே கொண்டு போயிட்டீங்கன்னா minus of x plus 1 divided by x plus 1 அப்படி இருக்கு. ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம்? 1 minus of x divided by 1 plus x அப்படி எழுதலாமா? ஸோ இதுதான் வந்து என்னது? சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர். Problem number 3. Subtract 1 by x square plus 2 from 2x cube plus x square plus 3 divided by x square plus 2 the whole square. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் இருந்து இதை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி போடுவீங்க? 2x cube plus x square plus 3 divided by x square plus 2 the whole square minus of 1 divided by x square plus 2. That is equal to, இப்போ LCM எடுத்தோம்னா இது ஹையஸ்ட்டாக வந்திருக்கு, x square plus 2 the whole square. ஸோ இது அப்படியே வந்து எழுதிக்கணும். 2x cube plus x square plus 3 minus of இங்கே x square plus 2 இருக்கு,
நம்மளுக்கு வந்து x ஸ்கொயர் ப்ளஸ் டூ தி ஹோல் ஸ்கொயர் வேணும். ஸோ என்ன பண்ணணும், மேலே வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூவை வந்து இது பண்ணிக்கணும். ஸோ மேலே என்ன வரும், மைனஸ் ஒன் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ. ஸோ இப்போ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும், தட் இஸ் ஈக்குவல் டு 2x cube plus x square plus 3 minus of x square minus of 2 divided by x square plus 2 the whole square. That is equal to, இங்கே 2x cube இருக்கு, அப்படியே வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த x square கேன்சல் ஆயிடுச்சு. 3 minus of 2 வந்து என்னது, plus 1 divided by x square plus 2 the whole square. Problem number 4. Which rational expression should be subtracted from 3 by x square minus of 2x plus 4 to get x square plus 6x plus 8 divided by x cube plus 8? அதாவது எந்த rational expression வந்து நம்ம வந்து இதில் subtract பண்ணோம்னா இந்த வேல்யூ வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம subtract பண்ண போகிற rational expression வந்து q of x அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? Let q of x be the required rational expression. நம்மளுக்கு தேவையான rational expression. Therefore, x square plus 6x plus 8 divided by x cube plus 8 minus of q of x is equal to 3 divided by x square minus of 2x plus 4. Therefore, q of x ஓட வேல்யூ வந்து என்னது, q of x வந்து இந்த சைட் போயிடுமா, ஸோ ப்ளஸ்ஸாக மாறிடும், இங்கே இருக்கிறது இங்கே வரும்போது மைனஸாக மாறிடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 டிவைடட் பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8 மைனஸ் ஆஃப் 3 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 2x ப்ளஸ் 4. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 8 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ 8 வந்து நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 6 கிடைக்கணும், ப்ளஸ் 6 கிடைக்கணும், மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 8 வந்து கிடைக்கணும். ஸோ 2 4s are 8. ஸோ ரெண்டும் ப்ளஸ் போட்டிங்கன்னா இது வந்து ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் வந்து என்னது, எக்ஸ் ப்ளஸ் 2 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 4. கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8, இது எந்த ஃபார்மெட்டில் வந்து இருக்குன்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2 தி ஹோல் கியூப், அதாவது ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் அந்த ஃபார்மெட்டில் வந்து இருக்கு. ஸோ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் அதோட ஃபார்முலா வந்து என்னது, ஏ ப்ளஸ் பி இன்டூ a square minus of ab plus b square. ஸோ அதுபடி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும், x plus 2 into x square minus of 2x plus 4. ஸோ minus of 3 divided by x square minus of 2x plus 4. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த x plus 2 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது, x plus 4 divided by x square minus of 2x plus 4 minus of 3 divided by x square minus of 2x plus 4. இப்போ கீழே டினாமினேட்டர் காமனாக வந்து இருக்குது. ஸோ காமனாக எழுதிக்கோங்க, x square minus of 2x plus 4. மேலே வந்து என்ன இருக்குது, x plus 4 minus of 3. ஸோ x plus 1 வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து என்னது, நம்மளுக்கு தேவையான q of x. Problem number 5. If a is equal to 2x plus 1 divided by 2x minus of 1, b is equal to 2x minus 1 divided by 2x plus 1, find 1 by a minus of b minus of 2b divided by a square minus of b square. இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்துருந்தாங்கன்னா ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு பதிலாக இதை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் இந்த வேல்யூஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதாவது 1 divided by a minus of b minus of 2b divided by a square minus of b square. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவீங்க, 1 divided by a minus of b minus of 2b divided by a square minus b square என்னது, a plus b into a minus of b.
இப்போ எல்சிஎம் எடுக்கலாமா? கீழே வந்து என்ன கிடைக்கும்? a plus b into a minus of b. இங்கே வந்து என்ன கிடைக்கும்? a plus இங்கே a minus of b வந்து இருக்கு. ஸோ நியூமரேட்டரில் வந்து a plus b வந்து எழுதிக்கோங்க. minus of 2b. that is equal to a minus of b. சரிங்களா? அதாவது plus b minus 2b. minus b வந்து கொடுக்கும். கீழே வந்து a plus b into a minus of b. So இப்போ வந்து a minus of b cancel பண்ணா என்ன கிடைக்கும்? 1 divided by a plus b. So இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா 1 divided by a plus b. So இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ substitute பண்ணிக்கோங்க. Substitute a and b in above. Substitute பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 divided by a plus b na 2x plus 1 divided by 2x minus of 1 plus 2x minus of 1 divided by 2x plus 1. That is equal to 1 divided by இங்க 2x minus of 1 2x plus 1 கொடுத்திருக்காங்க. So common LCM வந்து எடுத்துக்கோங்க. என்ன கிடைக்கும்? 2x minus of 1 2x plus 1 வந்து வரும். மேல வந்து என்ன வரும்? அதாவது 2x plus 1 வந்து எதோட இன்டு பண்ணணும்? 2x plus 1 ஓட இன்டு பண்ணணும். அதே மாதிரி plus 2x minus of 1 வந்து 2x minus of 1 ஓட இன்டு பண்ணணும். So that is equal to 1 divided by இது வந்து என்னது? 2x plus 1 the whole square plus 2x minus 1 the whole square divided by 2x minus of 1 into 2x plus 1. That is equal to 1 divided by இப்போ 2x plus 1 the whole square ஓட formula வந்து என்னது? 4x square plus 4x plus 1 plus 4x square minus of 4x plus 1 divided by இது வந்து எப்படி இருக்கு? a minus of b into a plus b மாதிரி இருக்கா? So a square minus of b square அப்படின்னா வந்து என்னது? 4x square minus of 1. That is equal to 1 divided by இப்போ 4x minus 4x cancel ஆயிடுச்சு. என்ன இருக்கு? 8x square வந்து இருக்கு. சரிங்களா? So 8x square plus 2 divided by 4x square minus of 1. So that is equal to 1 divided by இங்கே 2 வந்து காமனா எடுத்தீங்கன்னா 4x square plus 1 divided by 4x square minus of 1. இது வந்து ரெசிப்ரோக்கல்ல இருக்கா? ரெசிப்ரோக்கல்ல இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அதாவது கீழ இருக்க வேல்யூ வந்து அப்படியே வந்து மேல போயிடும். சரிங்களா? So that is equal to 4x square minus of 1 divided by 2 into 4x square plus 1. So இதுதான் வந்து என்னது? Answer. Problem number 6. If a is equal to x divided by x plus 1, b is equal to 1 divided by x plus 1, prove that a plus b the whole square plus a minus b the whole square divided by a divided by b is equal to 2 into x square plus 1 divided by x into x plus 1 the whole square. So இதை எப்படி ப்ரூவ் பண்றது அப்படின்றத இப்ப பார்க்கலாம். சரிங்களா? இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்? அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. சரிங்களா? ஸோ LHS is equal to RHS அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து LHS வந்து எடுத்து எழுதிக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் a plus b the whole square plus a minus b the whole square divided by a divided by b அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? a square plus 2ab plus b square plus a square minus 2ab plus b square divided by a divided by b. That is equal to 2ab minus 2ab plus 2ab வந்து cancel ஆயிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 2 times a square 2 times b square இருக்கு. ஸோ 2 வந்து காமனாக எடுத்துக்கோங்க. 2 into a square plus b square divided by a divided by b. So இப்போ வந்து இதில் வந்து வேல்யூஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரிங்களா? that is equal to 2 into a யோட வேல்யூ வந்து என்னது? x divided by x plus 1 the whole square
பெரிய ப்ராக்கெட்டாக இங்கே வந்து போட்டுக்கோங்க. ப்ளஸ் பியோட வேல்யூ வந்து என்னது 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் divided by a divided by b. அதாவது x divided by x plus 1 divided by 1 divided by x plus 1. So that is equal to வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கிளாஸ் 10 மேக்ஸ் கைகோர் எஜுகேஷன் டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன். 2 into இப்போ ஸ்கொயரை வந்து உள்ள கொண்டு வந்துட்டோம்னா என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 1. இப்போ டிவிஷன் சைன் வந்து இருக்கு சரிங்களா? ஸோ இதை வந்து மல்டிப்ளையா மாற்றணும்னா என்ன ஆகும்? கீழே இருக்க டினாமினேட்டர்ல இருக்கிறது வந்து நியூமரேட்டருக்கு வந்து போயிடும், நியூமரேட்டர்ல இருக்கிறது வந்து டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ மேலே வந்து எக்ஸ் பிளஸ் 1 டிவைடட் பை 1. ஸோ எக்ஸ் பிளஸ் 1 கேன்சல் ஆயிடுச்சா? ஸோ மேலே வந்து இப்போ என்னன்னு பார்ப்போம். 2 இன்டூ இப்போ எக்ஸ் பிளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் வந்து காமனாக வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டுமே வந்து காமன் டினாமினேட்டர். மேலே வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 கீழே வந்து டிவைடட் பை எக்ஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் வந்து இங்கே வந்துருமா? ஸோ 2 டிவைடட் பை எக்ஸ் மேலே வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 divided by x plus 1 the whole square that is equal to RHS. Therefore, so நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்து கிடைச்சிருச்சா? Hence proved. Problem number 7. Pari needs 4 hours to complete a work. His friend Yuvan needs 6 hours to complete the same work. How long will be take to complete if they work together? அதாவது ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையை வந்து முடிக்கிறதுக்கு வந்து பாரிக்கு வந்து 4 மணி நேரம் தேவைப்படுது, அதே இது யுவனுக்கு வந்து 6 hours வந்து தேவைப்படுது. ஸோ ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து வந்து வேலை பார்த்தாங்கன்னா எப்போ வந்து முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். First வந்து let the work done by Pari and Yuvan be x அப்படின்னு வந்து வச்சுக்கலாம் சரிங்களா? Yuvan together be x. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பண்றத வந்து x அப்படின்னு வந்து இப்ப கன்சிடர் பண்ணிக்கலாம் சரிங்களா? Therefore என்ன கொடுத்திருக்காங்க? work done by Pari in 1 hour. ஒரு மணி நேரத்துல வந்து பாரி வந்து எவ்வளவு வேலை முடிப்பான்? 1/4. 4 hours சொல்லிருக்காங்களா? அதே மாதிரி work done by Yuvan in 1 hour is equal to 1/6. by Yuvan ரெண்டு பேர் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? 1/4 plus 1/6 is equal to என்னது? 1/x. அது வந்து x 1/x வந்து ஈக்குவலாக வந்து இருக்கும். இப்போ LCM வந்து எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? இங்கே 12 வந்து கிடைக்கும் சரிங்களா? ஸோ மேலே வந்து 4 into 3 12, ஸோ 1 into 3. அதே மாதிரி 6 into 2 அப்போனா மேலே 1 into 2 is equal to 1/x. அதாவது 5/12 is equal to 1/x. Therefore x is equal to என்னது? 12/5. ஸோ இப்போ வந்து 12/5 வந்து டிவைட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? அதாவது 2 times 10 20. ஸோ 4 வந்து கிடைக்கும் சரிங்களா? 20னா 0. ஸோ 2 hours 40 minutes.
ஸோ இது வந்து கடைசியில் வந்து எழுதிக்கோங்க. therefore the time taken by Pari and Yuan to complete the work together is equal to 2 hours 40 minutes. Problem number 8. Inia bought 50 kg of fruits consisting of apples and bananas. She paid twice as much per kg for the apple as she did for the banana. If Inia bought rupees 1800 worth of apples and rupees 600 worth of bananas, then how many kg of each fruit did she buy? என்ன கொடுத்திருக்காங்க, இனியா வந்து பழங்கள் வாங்குறா. மொத்தமா வந்து எவ்வளவு வாங்குறா, 50 கிலோ வந்து வாங்கியிருக்கா. சரிங்களா? அதாவது ஆப்பிளோட பைசா வந்து பாத்தீங்கன்னா, அதாவது 1 கேஜி ஆப்பிளுக்கு பே பண்ண பைசா வந்து பனானாக்கு பே பண்ண பைசாவோட 2 மடங்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இனியா வந்து ஆப்பிளுக்கு வந்து எவ்வளவு கொடுத்திருக்கா, 1800 ரூபாய் கொடுத்திருக்கா. பனானாக்கு வந்து 600 ரூபாய் வந்து கொடுத்திருக்கா. சரிங்களா? சோ ஒவ்வொரு இதுலயும் எவ்வளவு கேஜிஸ் வந்து வாங்கியிருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த குவான்டிட்டியை வந்து எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸ் கேஜி ஆஃப் ஆப்பிள் வந்து வாங்கியிருக்கா, ஒய் கேஜி ஆஃப் பனானா வந்து வாங்கியிருக்கா அப்படின்னு வந்து அஷ்யூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? லெட் தி குவான்டிட்டி ஆஃப் ஆப்பிள் பி எக்ஸ். அதே மாதிரி let the quantity of banana be y kg. சரிங்களா? kg கூட போட்டுக்கலாம் நீங்க. இப்போ அடுத்து வந்து என்னது, rate of 1 kg of apple. 1 கிலோ ஆப்பிளை வந்து என்னன்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம், BA அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ருபீஸ் இது வந்து. அதே மாதிரி 1 kg of banana வந்து எவ்வளவு, B அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. B rupees. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க, 2 சேர்த்து 50 கிலோ அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. that is by given x plus y is equal to என்னது 50. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, டோட்டல் ரேட் ஆஃப் ஆப்பிள் is equal to 1800 rupees. அப்படின்னா என்ன அர்த்தம், a into x that is equal to 1800. அதாவது a வந்து என்னது, rate of 1 kg of apple, x வந்து quantity of apple. அதாவது இப்ப 50 கிலோ வாங்கியிருக்காங்கன்னா 1 கிலோ 5 ரூபானா 50 into 5, ஸோ அதுதான டோட்டல் அமௌண்ட். ஸோ அதுபடி வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது மூலமா a வந்து நம்ம வந்து எழுதிக்கலாமா, a வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க, a is equal to 1800 by x. அதாவது ரேட் ஆஃப் 1 kg ஆப்பிள் வந்து எதுக்கு ஈக்குவல், 1800 டிவைடட் பை எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் ஆப்பிள் வாங்கியிருக்காங்களோ அதை வந்து டிவைட் பண்ணோம்னா கிடைச்சிருமா. ஸோ இதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம், ஏ வந்து 1800 by x, அது மூலமா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதே மாதிரி பி வந்து இப்போ வந்து எழுதலாம். டோட்டல் ரேட் ஆஃப் பனானா எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எவ்வளவு ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க, 600 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருக்காங்க. சரிங்களா? அதாவது b into y is equal to என்னது 600. therefore b is equal to என்னது 600 by y. நெக்ஸ்ட் இன்னொரு க்ளூ வந்து என்ன கொடுத்திருக்காங்க, அதாவது இப்போ ஆப்பிள் வந்து 1 கேஜி வாங்குறாங்கல்ல, அதோட விலை வந்து பாத்தீங்கன்னா பனானா 1 கேஜி வாங்குறதோட 2 மடங்குக்கு ஈக்குவல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரேட் வந்து என்னது, a is equal to 2 times b. ஸோ இது வந்து ஒரு ஈக்குவேஷன். சரிங்களா? therefore a is equal to 2 times b னா என்ன அர்த்தம், 2 into 600 by y which is equal to 1200 by y. ஸோ இப்போ a y ல ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு, அதே மாதிரி b ஐயும் y ல வந்து ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. சரிங்களா? அதாவது ஒரே வேரியபிள ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னது, அதாவது a into x plus b into y எதுக்கு வந்து ஈக்குவல், 1800 plus 600 வந்து ஈக்குவலா. அதாவது a ன்றது என்னது
ரேட் ஆஃப் 1 kg ஆஃப் ஆப்பிள். எக்ஸ் வந்து எவ்வளவு கிலோ வாங்கியிருக்காங்க அதுக்கு வந்து ஈக்குவல். அதே மாதிரி பி வந்து ரேட் ஆஃப் 1 kg ஆஃப் பனானா. ஒய் வந்து எவ்வளவு கேஜிஸ் ஆஃப் பனானா வாங்கியிருக்காங்க அதுக்கு ஈக்குவல். இதை ரெண்டையும் வந்து ஆட் பண்றதுக்கு வந்து என்ன பண்ணணும், 1800. அவங்க எவ்வளவு டோட்டலா பே பண்ணிருக்காங்க, 1800 பிளஸ் 600. ஸோ இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எக்ஸ் இன்டூ ஏயோட வேல்யூ வந்து என்னது 1200 டிவைடட் பை ஒய். ஸோ பிளஸ் y into b ஓட வேல்யூ வந்து என்னது 600 divided by y, that is equal to 2400. 1200 into x divided by y, இங்க y cancel ஆயிரும். so plus 600 இருக்கும், அந்த சைட் போகும்போது minus 600 ஆயிரும். so 2400 minus 600 வந்து என்னது minus 600. so So 1200x divided by y is equal to 1800. Therefore, x by y is equal to 1800 by 1200. 0 0 cancel ஆயிருமா, 6 table நால cancel பண்ணா இது 3 times கிடைக்கும், இது வந்து 2 times கிடைக்கும். Therefore, x by y is equal to 3 by 2. So இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் x by y வந்து எதுக்கு ஈக்குவல், 3 by 2க்கு வந்து ஈக்குவல். ஸோ இது மூலமா வந்து எக்ஸை வந்து கண்டுபிடிச்சிடலாமா, x is equal to 3 by 2 into y. ஸோ இப்போ எக்ஸை வந்து yல ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. சப்ஸ்டியூட் எக்ஸ் இன் ஈக்குவேஷன் 1. இப்போ 1ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும், அதாவது 3 by 2y plus y is equal to 50. ஸோ இப்போ வந்து என்ன, இங்கே வந்து 2y வந்துருமா, கீழே காமனாக 2 வரும். ஸோ 5y by 2 is equal to 50. Therefore, y is equal to என்ன கிடைக்கும், 2 into 50 by 5. அப்படின்னா என்ன அர்த்தம், 2 into 50 by 5 10 ஆயிடும், 20. ஸோ 20. ஸோ இப்போ ஒய்யோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா, அதாவது x plus y is equal to 50. Therefore, x is equal to 50 minus of 20, that is equal to 30. Therefore, the quantity of apple is equal to எவ்வளவு, 30 kg. 30 kg ஆப்பிள் வந்து வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி quantity of banana is equal to 20 kg. 20 kg வந்து banana வாங்கியிருக்காங்க, 30 kg ஆப்பிள் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். வாவ், எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இதை அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துடும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லேயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்கள் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அமேசானில் போயிட்டு சமச்சீர் கல்வி கிளாஸ் 10 மேக்ஸ் கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துடும். லோவஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க கைகோர் எஜுகேஷன். வாவ், எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இதை அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துடும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லேயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்கள் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துடும். லோவஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க கைகோர் எஜுகேஷன்.